கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் தை மாதம் 16ஆம் நாள், ஆங்கில மாதம் 29/1/2025 புதன்கிழமை. இன்றைய திதி அமாவாசை திதி. இன்று தை அமாவாசை. தை அமாவாசையானது மிகவும் ஒரு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு நல்ல நாளாக இன்று கருதப்படுகிறது. முன்னோர்களை இன்று வழிபாடு செய்தீர்களானால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 8:20 வரை உத்திராடம் நட்சத்திரம், பின்பு திருவோணம் நட்சத்திரம். இந்த திருவோணம் நட்சத்திரத்தில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு தை அமாவாசையாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த தொழில்களும் கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ராசிநாதன் சந்திர பகவான். இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் ராசிநாதனாக வருகிறார், நட்சத்திரநாதனாக வருகிறார். இன்று நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளை நடத்துவதற்காக நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த பிளான் தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்களை விவசாயம் சார்ந்த தொழில்களில் கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கௌரி நல்ல நேரங்களில் செய்யும் தொழில்கள் அனைத்தும் லாபம் தரும் நேரமாக அமைகிறது. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று ஏதாவது கணிதங்கள், அதாவது CA, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆகிய பயிற்சிகள் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. கம்பெனியின் இன்று கணக்கு வழக்குகளை சரியாக சரி செய்வதற்காகவும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் இன்று ஏதாவது பொன் நகைகள், அதாவது பழைய நகைகள் இருந்தால் அதை உருக்கி புதிய நகைகளாக மாற்றுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், புதன், சூரியன், கும்பத்தில் சனி, சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும், உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே இன்று எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று யாரும் செய்யாத சில வேலைகளை நீங்கள் முயற்சி செய்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதன் மூலம் உங்களுக்கு சிறு சன்மானங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு நல்ல நாளாக அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் சில இடர்பாடுகள் இருப்பவர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினீர்களால்
அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வரன் இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சிலருக்கு சில தொந்தரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது. முடிந்தளவு இன்று கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த வண்டி வாகனங்களை வாங்கி விற்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த ஜவுளி எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு நீங்க எந்த காரியத்தையும் பிளான் பண்ணாலும் அந்த பிளான் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் இன்று பயணங்கள் மூலம் சில இடர்பாடுகள் இருப்பதால் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்வதும் அவசியமாகிறது. ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சிலருக்கு விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் இன்று குறைவானதாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை. விவசாயம் சார்ந்த தொழில் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. விவசாயம் சார்ந்த கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அறியப்படுகிறது. அதனால் முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. அதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. கொஞ்சம் பாதுகாப்பாக நீச்சல் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் எக்ஸசைஸ் செய்வதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் செய்வதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. கொஞ்சம் மீடியமா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உடல் உபதைகள் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது பெண்கள் காய்கறி வெட்டினா கூட சிலருக்கு கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை, நகை வெட்டினா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு டிஸ்கஷன், ஒரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான ஒரு டிஸ்கஷன் நடத்துவதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது உங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் ஏதாவது நகைகள், அதாவது ஜவுளி வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்னைக்கு நீங்க எந்த செயல்கள் செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பதாலும் இன்று உங்களுடைய தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு தொழில்களில் இருந்து லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இன்று தீர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது பாக்கியஸ்தானத்தில் இன்று உங்களுடைய சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும்
உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில், சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதாலும் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு அலங்கார தொழில் மேக்கப் சாதனங்கள் செய்யும் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், மேக்கப் சாதனம் சார்ந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று பேசி தீர்க்கிறீர்களானால் அந்த பிரச்சனை தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான தேவையில்லாத வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் செய்யும் காரியங்களில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் பண்ண காரியம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அதன் மூலம் தேவையில்லாத சில கெட்ட பெயர்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று யாருக்காவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதையோ தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா கூட தேவையில்லாத பிற்காலத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு முற்றிலும் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுக்கல் வாங்கல் ஏதாவது கொடுத்தாலும் நீங்க திருப்பி உங்களுக்கு வர வேண்டிய சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. யாருக்கையாவது போய் கடன் வாங்கினீங்கன்னா கூட அந்த கடனை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பாதகமான பலன்களே இருப்பதால் முடிந்தளவு இன்று அதை தள்ளி போடுவது அவசியமாகிறது. மொத்தத்தில் இன்று சாதகமான பலன்கள் குறைவானதாகவும் பாதகமான பலன்கள் மிகவும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் மிகவும் ஒரு நல்ல நாளாக இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சில குடும்பத்தில் இன்று சுபகாரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் சுபகாரியம் சார்ந்து சில தேதிகள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு கருவுற்றும் பெண்கள் இருந்தால் சிலருக்கு வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஒரு கிரயம் செய்ய வேண்டிய ஒரு நிலம் தள்ளிக்கொண்டே போவதற்கான ஒரு சூழ்நிலை அமைந்து இன்று நீங்கள் பேசினீர்களானால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த நீண்ட நாட்களாக பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை மராமத்து வேலைகளை இன்று செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்திலும் கொஞ்சம் வெற்றி உறுதியாகிறது. மேலும் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் பண்ணை தொழில் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. பண்ணை தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் சார்ந்து வியாபார ரீதியாக வெளியூர் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று குடும்பத்துடன் சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேர்களே, மிதுனராசி நேர்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 8ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று குடும்ப உறுப்பினர்களுடன் எல்லோரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மேலும் உங்களுடைய ராசி
நாதன் 8ஆம் இடத்தில் இருப்பதாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. ஏதாவது பேங்க்ல ஏதாவது அமௌண்ட் சில கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும், எதிர்பார்த்த இடத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைப்பதாக இருந்தால் அது இன்று தள்ளி போவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்னைய பொறுத்தவரை ஏதாவது சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை, இந்த மித்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு சிறு தடை தாமதங்களாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இல்லைன்னா நீங்க வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஜுவல்ஸ்லயோ அல்லது அசையா சொத்துக்களிலோ நீங்கள் முதலீடு செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. ஏதாவது கையில ஒரு நிலம் சார்ந்து இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுவதற்கும் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை வீடு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் ஒரு வாடகை வீடு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்த சிறு அட்வான்ஸ் தொகை நீங்கள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், சுபவிரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அப்படி நீங்க ஏதாவது ஒரு சுபவிரய செலவு செய்யாமல் இருந்தீர்களானால் அந்த அமௌண்ட் வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். என் கையில காசு இல்லை, நான் எப்படி இன்னைக்கு வீண் விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று யோசிப்பவர்களுக்கு ஏதாவது கடனை உடனே வாங்கியாவது நீங்க வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்புக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி, உங்களை கையேந்தி நீங்க வெளிவட்டாரங்களில் போகும்போது கையேந்தி ஏதாவது நிற்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு சிறு உதவித்தொகை கொடுத்தீர்களானால் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுத்தீர்களானாலும் அது இன்று வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது கோயில்களுக்கு திருப்பணிக்காகவும் அல்லது கோயில் உண்டில்களில் உங்களால் முடிந்தளவு சிறு தொகை செலுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஏதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கான ஒரு 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை, மேலும் இந்த வதைத்தாரை இருப்பதாலும் மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதாலும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு தேவையில்லாத மற்றவர்களிடம் சில வாக்குவாதங்களையும் தேவையில்லாத சில விவாதங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை நீங்க பாட்டு கம்மன் இருந்தா கூட வந்து உங்ககிட்ட பேசிட்டு நீங்க சொல்லும் சொற்களிலிருந்து ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நீண்ட நாட்களாக நல்லாதான் பழகி இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்து நீங்க பேசாம இருந்தா கூட வேணும்னே வம்புக்கு இழுத்து தேவையில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நண்பர்கள் மூலம் இன்னைக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று கூடா நட்பை நண்பர்களுடன் செல்வதை தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. அதாவது கூடா நட்பை இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக
வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவும் தக்க ஓய்வுக்கு பின்பும் இயக்குவதும் அவசியமாகிறது. மேலும் கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு, அதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ்ல, அதாவது கனரக வாகனங்களை வைத்து தொழில் செய்வர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பணியில் நாட்டமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பணியில் சில நாட்டமில்லாத உடல் உபதைகள் காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகம் இருக்கிறது. அப்படி இருந்தீங்கன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஒருவர் பேசும்போது ஒருவர் ஏதாவது எதிர்வினையாக பேசினீர்களானால் அது தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். வீட்டில் ஏதாவது கருவுற்றும் பெண்கள் இருந்தார்களானால் உடல்நிலை உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் 7ஆம் இடத்தில், உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் விரைவாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். நண்பர்கள் மூலம் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. கூட்டு தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் என்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது புதிய நபர்களை இன்று சந்தித்து அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சிறு ஆதாயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த சில தம்பதிகள் இன்று ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமண வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இன்று நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீர்களானால் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. குடும்பத்தில் அதாவது மனைவியின் மூலம், வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில்களில் இருந்து லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமுடனும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்று நடைபெறும். பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று வெற்றி தரும் நாளாக அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகளில் நீங்கள் எடுத்த காரியங்களிலும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று ஏதாவது பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடந்து திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அதை சார்ந்து இன்றைக்கு ஏதாவது ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில துணிமணிகள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்றைக்கு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது கல்வியில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சிலர் ஏதாவது எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனமுடன் ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அதன் மூலம் அவர்களுக்கு இன்று ஒரு லாபம் தரும் நாளாகவும், ஏதோ ஒரு முக்கியமாக ஒரு செமினாரில் கலந்து கொண்டு டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது பிஜி படிக்கும் மெக்கானிக்கல் பிஜி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு தொழில் துறையில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சில லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இன்று அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். இன்று ஏதாவது நீங்க நீண்ட நாட்களாக முன்பு வேலை பார்த்த ஏதாவது அரசு துறை சார்ந்து டெண்டர் எடுத்து வேலை பார்த்தவர்களுக்கு இன்று ஏதாவது அந்த பில் செட்டில்மெண்ட் ஆகாம இருந்தா இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தீர்களான அந்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அரசு உதவித்தொகை சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது.
குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவும் குடும்பத்திற்கு முன்னேற்றமான ஒரு சாதகமான பலன்கள் தருவதான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று முன்னோர்களை வழிபட்டு ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்தீர்களானால் அது முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் சிலருக்கு தேவையில்லாத சில வீண் அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத சில உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் அவசியமாகிறது. நீங்க போய் மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிட்டீங்கன்னா உங்க பர்சுல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் உங்களை சார்ந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதே போல மற்றவர்களும் உங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. மற்றவங்க பிரச்சனையில் தலையிட்டாங்கன்னா அதுவும் தேவையில்லாத சில தொந்தரவுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று நீங்களும் உங்க வேலையோடு இருந்தீர்களானால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று வெளியூர் நாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு முக்கிய ஒரு அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை நீங்க ஏதாவது யாரிடமாவது தேவையில்லாம பேசினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. நீங்க அவர்கள் பேசும் பேச்சில் மயங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு குடும்பத்தை பொறுத்தவரை முடிந்தளவு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 6ஆம் இடத்தில் இருப்பதாலும், மேலும் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருந்தும் 6ஆம் இடத்தில் இருப்பதாலும், புதன் பகவான் அவர்களோடு சேர்ந்து இருப்பதாலும் இன்று கொஞ்சம் தொழில் சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வீடு நிலம் சார்ந்து நீங்கள் ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. கடன் வாங்கும்போது முக்கியமா லீகலா பார்த்துட்டு கடனை வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல்கள் பிற்காலத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். சிலர் கடன் வாங்க வேண்டியாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அதாவது கடன் வாங்கி ஏதாவது வீடு நிலம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதற்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு துறை சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு அரியர்ஸ் பணம் இல்ல வேற ஏதாவது ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்தது கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மொத்தத்துல இன்னைக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் இந்த சிம்ம ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் மனதில் நினைத்த காரியங்களை கொஞ்சம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதாவது நிலம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது முன்பு கடன் வாங்கிய சில பிரச்சனைகள் இன்று விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மாறும். இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிய கடனை கொஞ்சமாவது அடைச்சிங்கன்னா கூட கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை.
இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலமும் இன்று விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஒரு இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த இரவு நேர பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செயல்களுக்கு சிலருக்கு விஷ ஜந்துக்களால் சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது விவசாய கருவிகளை, டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது, விவசாய இயந்திரங்களையும் பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இந்த விவசாய கருவிகள் மூலம் சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்களுக்கு கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் பாதுகாப்புடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் விளையாட்டு பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் கிரவுண்ட்ல கொஞ்சம் பார்த்து உடற்பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதையும் தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது இந்த ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று தள்ளி போடுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உடல்நிலை ரொம்ப கூலிங் ஆகி மேலும் தேவையில்லாத சில வீசிங் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வந்து அதற்கான ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதாலும், மேலும் இன்று உங்களுடைய ராசிநாதனும் 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் இன்று குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது நீங்க கொஞ்சம் பேங்க்ல ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. செல்வ மகள் திட்டத்திலேயோ அந்த ஆர்டிலையோ அமௌண்ட் போட்டு கொஞ்சம் அவர்களுடைய நலன் கருதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் இருந்து இன்று நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் மன திருப்தி இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், இன்னைக்கு ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. சிலர் காதல் நீண்ட நாட்களாக காதல் கைகூடவில்லை என்று இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு அற்புதமான நாளாக இன்று சொல்லலாம். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில்கள் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் புதிய சாதனைகள் படைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அமௌண்ட் பாதியில கலெக்ஷன் ஆகாம இருந்தால் இன்று நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷன் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. சிலர் திருமணம் சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான சூழ்நிலையும், திருமணம் சார்ந்து ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது நீங்க முக்கியமான காரியங்களை, திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் இன்று செய்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் சிக்கிக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை யாருக்காவது ஒரு உத்தரவாதமான பேச்சையை கொடுப்பதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று அமையும். யாருக்காவது ஒரு சூரிட்டியோ அல்லது
ஒரு ஜாமீன் கையெழுத்தையோ போடுவதும் இன்று அவசியம், போடுவது இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா கூட பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூரில் இருந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்களை மிகவும் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் வெற்றி தரும் காரியமாகவே அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அதை சார்ந்து பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது ஒரு நாள் குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது வீட்டுல ஏதாவது மராமத்து வேலை பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு சிலருக்கு வாய்ப்பு அமையும். அதாவது ஃபண்டின் காரணமாக இன்னைக்கு ஃபண்ட் இல்லாம சில டைம் வீடு பாதியிலேயே நின்று போயிருக்கும். அதனால் நீங்க எதிர்பார்த்த இடத்தில் ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன கிரயங்கள், ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்திருப்பீங்க, கிரயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் பாதியில் நின்று போன கிரயங்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அந்த கிரயம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், விவசாயம் சார்ந்த பொருள்களை கொடுக்கல் வாங்கல் கைமாற்றி கமிஷன் வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் லீகலா ப்ரொசீஜரா கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலர் குடும்பத்துடன் ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், சிலருக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்னைக்கு பொறுத்தவரை சிலர் ஏதாவது ஒரு புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு மன திருப்தியுடனும் ஒரு வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும், தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த வீடு, வண்டி, வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்று நீங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், தாயார் வழிவகையில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அது இன்று உங்கள் பேருக்கு மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. மேலும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான சூழ்நிலையும், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் சிலர் ஏதாவது மற்றவர்களுடன் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. முடிந்தளவு கடினமான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்துவதை தவிர்ப்பது அவசியமாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று
சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கும். அதாவது நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து, அல்லது ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய இருப்பதால் கொஞ்சம் அதை பின்பற்றுவதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க சுப விரய செலவுகள் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் அந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று யாத்திரக்காரர்களுக்கு, நீங்கள் வெளிவட்டாரங்களில் செல்லும் போது ஏதாவது யாத்திரக்காரர்கள் உங்களுடன் கையேந்தி வந்தால் ஏதாவது ஒரு சிறு தொகை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருந்தீர்களானால் அந்த வீண் விரய செலவு தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமைகிறது. கோயில்களுக்கு ஏதாவது ஒரு திருப்பணிக்காகவும் ஏதாவது ஒரு அன்னதான திட்டத்திற்காகவும் முடிந்தால் உங்களால் ஒரு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களால் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். என் கையில காசே இல்லை, நான் எப்படிங்க வீண் விரய செலவுகள் செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு சிலர் கடன் வாங்கியாவது சில வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆகவே முடிந்தளவு உங்களால் ஒரு கருணை இல்லங்களுக்கு முடிந்தளவு சிறு உதவி செய்தீர்களானால், ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் சிறு உதவி செய்தீர்களானால் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகியும் இயற்கையாகவே வாழ்க்கை துணைவை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்காகவும் கூடிய விரைவில் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடித்தளவு கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத சில பேச்சுகளை பேசினீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வீண் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நண்பர்களாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா அவர்கள் பகைவர்களாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்சம் நீண்ட நாட்களாக நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பொறுத்தவரை நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில இடர்பாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது அமௌண்ட் நீங்க ஏதாவது நண்பர்கள் மூலம் ஏதாவது கேட்டிருப்பீங்க, அது கேட்ட இடத்தில் வருவதற்கான சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்க ஏதாவது ஒரு தீய நட்பு தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது நண்பர்கள் மூலம் வெளியே போனீங்கன்னா அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் தண்ட செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று தீய நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது இரவு நேரத்தில் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. இல்லைன்னா அந்த தேவையில்லாத சில பிரச்சனைகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கனரக வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடன் இயக்குவதும் அவசியமாகிறது. சிலர் உடல் உபதைகள் காரணமாக பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது இதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகளும், மூத்த அதிகாரிகள் தன்னுடைய சூப்பர்வைசர்கள், தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் நண்பர்கள் தன்னுடைய சூப்பர்வைசர்கள் ஏதாவது கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை தேவையில்லாத சில வாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத பேச்சு பேசுனீங்கன்னா அது சண்டை சச்சரவுகள் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். முடிந்த அளவு வீட்டுல கருவுற்றும் பெண்கள் இருந்தாங்கன்னா சிலருக்கு உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேயர்களே, விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு முயற்சியின் பேரிலேயே நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமையும். ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது இசைக்கல்லூரியில் இசை பயிற்சி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது உணவு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது.
இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள், அதாவது குறுக்கு வழியில பார்க்காம சில அறிவார்ந்த முயற்சிகளின் பேரிலேயே நீங்கள் செய்யும் காரியங்களில் வெற்றி தருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது சொத்துக்களில் ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. மூதாதையர் தந்தை வழி சொத்துக்களில், ஏதாவது பங்காளி வழி சொத்துக்களில் நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று சுமூகமான முடிவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக குத்தகை பணம், வாடகை பணம் வராமல் இருந்தால் அது நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த காரியங்களையும் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஏதாவது முயற்சியுடன் செய்தீர்களானால், துணிவுடன் செய்தீர்களானால் அது நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் இன்று முன்னேற்றம் ஏற்பட்டு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும், நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக கல்வியில் கொஞ்சம் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது முதுநிலை படிக்கும் மாணவர்கள் ஏதாவது எஜுகேஷன் லோனோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்போ எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க செய்யும் செயல்களில் ஏதாவது ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. அரசு சார்ந்து ஏதாவது ஒரு எழுத்து தேர்வு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது ஒரு பதவி உயர்வு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது ஒரு புதிய டெண்டர்கள் எடுத்து வேலை பார்த்து ஏதாவது நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்னைக்கு பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஆபீஸ்ல வேலை பார்ப்பவர்கள் ஏதாவது லோனோ அல்லது ஏதாவது அரியன்ஸ் பணமோ எதிர்பார்த்தவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு வியாபார ரீதியாக சிலர் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பெண்டிங் ஏதாவது அமௌண்ட் இருந்த அமௌண்ட் இன்று நீங்கள் எதிர்பார்க்காமல் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள், வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்னைக்கு நீங்க செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் ஏதாவது தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீங்க சும்மாதான் இருப்பீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாம தேவையில்லாத ஏதாவது டென்ஷன் பண்ணுவாங்க, தேவையில்லாத அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இதனால உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மன குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது. இதை சார்ந்து உடல் உபதைகள் அதன் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட், விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதை சார்ந்து சில என்கொயரி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதையும் அவசியமாகிறது. பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பழகுவீங்க, அவங்க தேவையில்லாத உங்களிடம் சில பொருள்களை இழப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கும் செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களும் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. ஏதாவது நீங்க யதார்த்தமா பேசுவீங்க, இல்ல தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், உங்களை ஏதாவது மன உளவியல் ரீதியாக இன்று அவர்கள் தாக்குவதற்கான ஒரு சூழ்நிலை, அதாவது டென்ஷன் பண்ணுவாங்க, தாக்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அதனால் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமாகிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்றைக்கு பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில்
உங்களுடைய சந்திர பகவான் இருப்பதாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்கரகதியில் இருப்பதாலும் குடும்பத்தில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தில் ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும், ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது நகை சீட்டு போட்டிருப்பீங்க, அது மெச்சூரிட்டி ஆகி இன்று நகை எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது பேங்க்ல ஏதாவது நகை வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பார்த்து, ஏதாவது வட்டி கட்ட வேண்டியிருந்தா கண்டிப்பாக போய் கட்டிடுங்க. இல்லாட்டி அது தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. வாழ்க்கை துணைவின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. குடும்ப நலன் கருதி சிலர் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அப்படியே நீங்க கடன் வாங்கினீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. அப்படியே கடன் வாங்கி சுப விரைய செலவுக வேண்டி கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது சுப விரைய செலவுனா ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க கடன் வாங்கலாம், அல்லது ஒரு நிலம் வாங்குவதற்கு, நிலம் அக்ரிமெண்ட் போடுவதற்கு நீங்க கடன் வாங்கலாம். அப்படி நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு லாபகரமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இல்லாட்டி தேவையில்லாத கடன் வாங்கி பர்சனல் லோன்லாம் வாங்கி தேவையில்லாத செலவுகள் செஞ்சீங்கன்னா அது பிற்காலத்தில் சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஆரோக்கியம் சார்ந்த காரியமாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆரோக்கியம் சார்ந்து இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பீங்க, அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த ஒரு அப்பாயின்மெண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது ஆயுர்வேத சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று உங்கள் உடல்நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தள்ளி போய்கொண்டே போயிட்டு இருக்கும். இன்னைக்கு நீங்க ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு பண பிரச்சனை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இன்று அது ஒரு விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே முடிந்த அளவு கையில காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் சமாதானமா பேசி இருக்கிற காசை இன்னைக்கு கடனை கட்டினீங்கன்னா அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். மேலும் கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் அதற்கான ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கெப்பாசிட்டி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். ஏதாவது ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் ஒரு நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அல்லது சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே அத்தியாவசியம் வேண்டி பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை பின்பற்றுவதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு விவசாயத்தில் ஏதாவது எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது ஒரு விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகளும் அதன் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளை ட்ரில்லர் டிராக்டர் போன்ற விவசாய இயந்திரங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பாதுகாப்பானுடனும் நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கிரவுண்ட்ல எக்ஸசைஸ் பண்ணும் விளையாட்டு வீரர்களும் கொஞ்சம் நிதானத்துடன் உடற்பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் நிதானத்துடன் செய்வதும் அவசியமாகிறது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். சிலர் ஏதாவது ஒரு
பிபி மாத்திரை சுகர் மாத்திரை சாப்பிடாம இருந்தானா கூட கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் பெண்கள் இன்னைக்கு காய்கறி வெட்டினா கூட கையில சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். குழந்தைகளை கூட கொஞ்சம் பார்த்துக்குங்க, குழந்தைகள் ஏதாவது கதவு ஜன்னல்ல கூட கை நசுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஆகவே இந்த விபத்து தாரையில் நீங்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் இருப்பதும் அவசியமாகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் ஏதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிகவும் அருமையான நாளாக அமைகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று அமைகிறது. ஏதாவது கூட்டு தொழில நண்பர்கள் உங்களுடைய பங்குதாரர்கள் இருந்தார்கள், அவர்கள் இன்று ஏதாவது ஒரு மீட்டிங் போட்டு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. அதாவது திருமணம் சார்ந்து இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அதை சார்ந்து இன்று சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு ஜுவல்ஸ், ஒரு துணிமணிகள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து இடங்களிலும் உங்களுடைய பணம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் சந்திரனுடன் சூரியனும் புதன் பகவானும் சஞ்சரிப்பதாலும் இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் சில உத்வேகம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு இடத்தில் நின்று செய்யக்கூடிய வேலைகளை சில அலைச்சல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் மேலும் ஏதாவது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை, தொழிலை பொறுத்தவரை ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தாலும் அது கொஞ்சம் இன்னைக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை குறைவாகவே இருக்கிறது. எங்கேயாவது ஒரு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட அது வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு அரியர்ஸ் பணம் இல்ல ஏதாவது அலுவலகத்துல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்று பிஎஃப் பணம் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மொத்தத்துல இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் ஏதாவது எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் சில இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அறியப்படுகிறது. ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யும்போது சில மனக்குழப்பங்களும் திடீர் முடிவு எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். சில ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது யாருக்காவது ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ண வேண்டி நீங்க செய்வீங்க, அது பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இல்லாமல் ஒரு பாதகமான பலன் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு சுப நிகழ்வு சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் பாதகமான பலன் இருப்பதால் முடிந்தளவு சுபகாரியம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சற்று முன்னேற்றம் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதால் முடிந்தளவு அதை தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாவது டெலிவரி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை இன்று நீங்கள் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது புக் பண்ணி இன்னைக்கு அமாவாசை நாள் இன்னைக்கு டெலிவரி எடுக்கலாம் இருந்தீங்கன்னா அது இன்று உங்கள் நட்சத்திரப்படி அதை தள்ளி போடும். ஜென்ம நட்சத்திரத்திலேயே இன்று சந்திர பகவான் இருப்பதால் அதை கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது.
மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனாக இருப்பது இல்லை. ஆகவே முடிந்தளவு அதையும் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது. மொத்தத்தில் இன்னைக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சாதகமான பலன்களை விட பாதகமான பலன்களை அதிகமாக இருப்பதால் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது அவசியமாகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மேலும் இந்த பரம மைத்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமையும். நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு இன்று ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பகைவர்களாக இருந்த நண்பர்கள் இன்று ஒற்றுமையாக சேருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த தம்பதிகள் இன்று பேச்சுவார்த்தையின் மூலம் ஒற்றுமையாக சேருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். சிலர் குடும்பத்தில் ஏதாவது வளைகாப்பு சார்ந்த சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதை சார்ந்து ஏதாவது ஃபண்டு லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள், அதாவது ஒரு நிலம் சார்ந்து பாதியில் ஏதாவது பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் சில பிரச்சனைகள் பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் இன்று நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல் அல்லது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது இன்று கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு யாருக்காவது ஒரு பேங்க்ல அதாவது யாருக்காவது இன்னைக்கு ஒரு லோன் அதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில், விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில் செய்வதற்கு விவசாயத்தில் ஏற்பட்ட லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அதிகமாக இருக்கிறது. அதாவது நீண்ட நாட்களாக பண்ணை தொழில் கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்களும் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அதை சார்ந்து ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஆன்மீக சுற்றுலா சிலருக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது கலெக்ஷன் அமௌண்ட் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பதாலும் சனி பகவானுடன் சுக்கிர பகவான் இருப்பதாலும் கொஞ்சம் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. ஏதாவது அலங்கார பொருள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து என்று நீங்க எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு அல்லது நிலம் சார்ந்து ஏதாவது நிலம் வாங்குவதற்கு இல்ல வேற பொருள்கள் வாங்குவதற்கு ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது சில தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. ஏன்னா எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையுடனும் கொஞ்சம் முயற்சியுடனும் மனம் தளராமல் செய்தீர்களால் அது வெற்றி உறுதியாகிறது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை. இந்த மித்திரத்தாரையில் ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிலர் இருப்பார்கள். இந்த சுப விரய செலவுகள் நீங்கள் செய்யாமல் இருந்தீர்களால் அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. ஏன்னா கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதும் அல்லது ஏதாவது ஒரு பழைய கடன்கள் இருந்தால் அந்த கடனை கட்டுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதும் நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் செய்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. இல்லாட்டி ஏதாவது
குழந்தைகள் பேர்ல ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்படியே இல்லாட்டி கூட உங்க வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைத்தீர்களானால் அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். மொத்தத்துல உங்க கையில காசு இருந்துச்சுன்னா அது நல்லதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். இல்லாட்டி அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று இந்த மித்திரத்தாரையில் அமையும். மேலும் ஏதாவது நீங்க வீண் விரைய செலவு செய்வதற்கு என்கிட்ட கையில காசு இல்லையே, நான் எப்படி வீண் விரைய செலவு செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு ஏதாவது கடனை உடனே வாங்கியாவது நீங்க வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவீர்கள். இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு, அதாவது நீங்க வெளிவட்டாரங்களில் போனீங்கன்னா ஒரு யாத்திரைக்காரர் உங்களை பார்த்து கையேந்தினீங்கன்னா அவர்கள் உங்க கையில் எவ்வளவு இருக்கோ அது கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். இல்லைன்னா கோயில் திருப்பணிக்கு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானாலும், கோயில் அன்னதான திட்டங்களுக்கு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால், அல்லது கோயில் உண்டியில உங்களால் முடிந்தளவு ஒரு சிறு தொகை போட்டீங்கனால் அதுவே இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் அல்லது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவு சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. ஏதாவது பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பேனா பென்சில் ஏதாவது வாங்கி உங்களால் முடித்தளவு வாங்கி கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் எந்த காரியம் இருந்தாலும் அது தடை தாமதங்களாக இருந்தாலும் இந்த பரிகாரங்கள் செய்தீர்களானால் அது வெற்றிகரமாக எந்த ஒரு தடையை தாண்டி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி, அதாவது இயற்கையாகவே வாழ்க்கை துணையை இழந்தவர்களும் இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். ஏதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நல்லபடியாக முடிந்து அது திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத விவாதங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க உண்டு, உங்களுடைய வேலை உண்டு இருந்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்களும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக நல்லாதான் பழகிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு பேசுனீங்கன்னா அதை தப்பாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாவது அவங்க ஏதாவது சொல்ல போய் நீங்க நல்லதுக்கு சொல்ல போய் அதுவே இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகளில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டிய, நீங்க வெள்ளிந்தி ஏதாவது பேசுறீங்க அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அது உங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷனுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு இன்று கூடா நட்பை, தீய நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது நண்பர்கள் மூலம் நீங்க ஏதாவது வெளியே போனீங்கன்னா உங்க பர்சில் இருக்கிற அமௌண்ட் தான் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும், அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஆகவே முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போது தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவதும் அவசியமாகிறது. எந்த ஒரு டென்ஷன் இல்லாம பணியில் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களில் ஏதாவது பிசினஸ் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை இன்று குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது கனரக தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. சிலர் உடல் உபாதைகள் காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு பணியில் மிகுந்த கவனமுடன் இருப்பதும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வீட்டில் கருவுற்றும் பெண்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது வாக்குவாதங்கள் பண்ணீங்கன்னா களத்திர விரோதம் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வதைத்தாரையில் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில்
சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வந்தாலும் உங்களுடைய முயற்சியின் பேரிலேயே லாபம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக அதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது குழந்தை வேண்டி சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்தால் ஒரு நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் நலன் கருதி ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அதை சார்ந்த சிறு கடன் தொகை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் செயல்களில் ஒரு அறிவார்ந்த முயற்சியின் பேரிலேயே இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும், அதாவது நேர்வழியில் நீங்கள் செய்யும் முயற்சியின் பேரில் நன்மை பயக்கும் நாளாகவும் அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் ஒரு உத்வேகத்துடனும் ஒரு தன்னம்பிக்கையுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் இந்த மீனராசி நேயர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து ஏதாவது முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது வேலை சார்ந்து புதிய வேலை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை சார்ந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. இன்னைக்கு ஏதாவது இந்த சாதகத்தாரையில் நீங்கள் விண்ணப்பம் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் அந்த பரிகாரங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்கள் முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்னைக்கு ஏதாவது ஒரு அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக முன்பு அரசு டெண்டர் வழியில் ஏதாவது வேலை பார்த்து பில்லுக்காக செட்டில்மெண்ட் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பில் தொகை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அரசு உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சாதக தாரையில். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு அலைச்சல்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்னைக்கு நீங்க எந்த காரியங்களை செய்தாலும் முடிந்தளவு அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு வீண் அலைச்சல் சார்ந்து சிலருக்கு மன சஞ்சலங்களும் அல்லது மன உளைச்சல்களும் அதை சார்ந்த உடல் உபதைகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பிளான் பண்ணியிருப்பீங்க, அந்த பிளான் இன்னைக்கு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது வெளியூர் சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வெளி வட்டாரங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவீங்க, உங்களை மயக்கி ஏதாவது உங்க கையில இருக்கிற அமௌண்ட் களவு போவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினை பேசினீங்கன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது ஒரு மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மொத்தத்தில் இந்த
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரத்யோக தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்களும் சில குழப்பங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஆகவே எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் தியானமாகவும் இருப்பதும் அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்தநாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.